இந்த எஸ்எஸ்கேவும் பைரவியும் இப்போ ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கௌதமும் இலக்கியாவும் அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது, அதை வந்து இப்போ என்ன பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவ்வளோ பெரிய பிரச்சனையாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த எஸ்எஸ்கேவே வந்து இப்போ என்ன தூக்கி, அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து இப்போ என்ன இந்த பைரவி நினச்சது நம்ம நினச்சது தான் நடக்க போகுது, இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் எஸ்எஸ்கேவே நம்ம இலக்கியா கிட்டேயும் கௌதம் கிட்டேயும் வந்து இப்போ என்ன அந்த ஒரு இதை வந்து அந்த பத்திரத்தை வந்து தூக்கி கொடுப்பாங்க, அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பேரில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன இந்த பைரவி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதமும் இலக்கியாவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டு இந்த எஸ்எஸ்கே பயங்கர ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ என்ன இப்போ எஸ்எஸ்கே வேறு வழியே இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தினால இப்போ இந்த மாதிரி ஒத்துக்கிட்டு, அதாவது நமக்கு தேவையானது வந்து இப்போ என்ன இது கிடையாது, எங்கே வந்து இப்போ என்ன உண்மை எல்லாமே தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நமக்கு தான் பிரச்சனை, மறுபடியும் டிரைவர் வேலைக்கு தான் போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரி வந்து இப்போ என்ன மாஸ் காட்டியிருக்காங்க. நம்ம இலக்கியா நினச்சது, கௌதம் நினச்சது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறை கேட்டாங்க. ஆனால் அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா வாயை கூட வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிறதே கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இலக்கியா இருந்துட்டு கௌதம் கிட்ட ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லிட்டாங்க. இது மாதிரி தான் நான் சொல்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது என்ன பேசணுமோ அதை பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. நம்ம கௌதமுக்கு ஒன்றுமே புரியல. எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவியும் வந்துடுறாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பைரவி வர்றதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, எஸ்எஸ்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைரவி கூட சேர்ந்து எங்கள அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நினச்சி கடைசியில் உன்னோட வாழ்க்கையை நீ அழிச்சுக்க போற. அதாவது மாணிக்கையா இருந்துட்டு எங்களுக்கு தான் அந்த இடத்த கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏமாற்றி பிடுங்கணும்னு நினைக்கிற. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சில்லறைக்கு ஆசைப்பட்டு கடைசியில் நீ வாழ்ந்துட்டு இருக்க இந்த பணக்கார வாழ்க்கையை இழந்துட்டு மறுபடியும் நீ டிரைவர் வேலைக்கு தான் போக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே எஸ்எஸ்கேவுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. நம்ம இலக்கிய அதாவது கௌதமுக்கும் ஒன்றுமே புரியல. இலக்கியா என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா? ரேவதி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இதை கேட்டு தான் எஸ்எஸ்கேவுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு அப்பலாம் யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, எனக்கு எல்லாமே தெரியும். 30 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ ஒரு பையன் இருக்கானும் தெரியும். அந்த பையன் யாரு? எங்க இருக்கான்? எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது அது கௌதமாவே இருந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயத்தை இப்போவே சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த எஸ்எஸ்கேவை வந்து இப்போ என்ன தான் வழிக்கு கொண்டு வரதுக்கு இதை தவிர நம்ம இலக்கியாவுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. கடைசியில் நம்ம கௌதம் வந்து புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியே விஷயம், அப்போ ரேவதி அம்மாவை தான் இவன் வந்து இப்போ என்ன ஏமாத்திருக்கான், அவங்களோட பையன் தான் வந்து இப்போ வந்து இவங்களோட பையன் அப்படின்றது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு, என்ன எஸ்எஸ்கே இப்போவாச்சும் புரிஞ்சுதா? நீ என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ, ஆனால் இந்த இடம் எங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. கடைசியில் எஸ்எஸ்கே சரியான கோவத்தில் வந்து இப்போ என்ன இருந்துட்டுருக்காரு. வேறு வழி இல்லை, இந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன செஞ்சு தான் ஆகணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியா அப்படி சொல்லி கடைசியில் வந்து இப்போ என்ன அந்த இடத்த நம்ம இலக்கிய பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.